ஹரஹர நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா. எல்லாம் வல்ல கற்பகாம்பால் உடராய கபாலீச்சர பெருமானுக்கு இன்றைய திருவாதிரை மகாபிஷேகம்னு சொல்லுவா. ரொம்ப விசேஷமான வைபவம் நடக்க போகிறது. அதோட மட்டும் இல்லை, கற்பகவள்ளிக்கு கல்யாணம். அதனால் பிரம்மோத்சவ லக்ன பத்திரிகையை இன்னைக்கு பெருமானிடத்துல வாசித்து சமர்ப்பணம் பண்ணுவேன். ரொம்ப விசேஷமான வைபவம் இன்னைக்கு நடக்க போகிறது. ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும். பெருமானுடைய மூலபேரத்துடைய சுவாமியுடைய சுரூபம்தான் சோமஸ்கந்த வடிவம், நேரடி வடிவம். அப்பேற்பட்ட சோமஸ்கந்த பெருமான் தான் கபாலீஸ்வரராக வீதிகளில் எழுந்தருளி அனுகிரகம் பண்ணுவார். அவருக்கு இன்னைக்கு சாயங்காலம் விசேஷமான மகாபிஷேகம். மகாபிஷேகம்னும் பொழுது அதில் எல்லா விதமான வகைகளும் அதில் அடங்கும். பழங்கள் என்ன, சுவாமி அபிஷேக பிரியர். பழங்களில் சொல்லும் பொழுது பல வகையான பழங்கள் இருக்கு. மலைவாழை, சாதாரண வாழைப்பழம், மலை வாழைப்பழம், கற்பூர வாழை, செவ்வாழை, ரஸ்தாளி, ரசகதளி, இப்படி பச்சை வாழை, பழங்கள்லே பல வகை உண்டு. அதே மாதிரி பஞ்சாமிர்தத்துலேயும் ரசபஞ்சாமிர்தம், பழ பஞ்சாமிர்தம், பல பஞ்சாமிர்தம், அப்படி நிறைய ஆகமங்கள் வகுத்திருக்கு. அதே மாதிரி பழச்சாறுகள் சொல்லும் பொழுது கனிவர்க்கத்தில் உள்ள சாறுகள், அதுக்கப்புறம் சதையாக இருக்கிற பழங்களுடைய சாறுகள் எல்லாம் பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது. அப்படி அபிஷேகம் ஆகி அதுக்கப்புறம் பெருமானிடத்தில் போய் உங்களுக்கு பிரம்மோற்சவம் ஆரம்பிக்க போகிறது, அந்த பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கல்யாணத்தை முன்னிட்டு பிரம்மோற்சவம், அந்த பிரம்மோற்சவத்துக்கோசரம் பந்தகால் நடப்போகிறோம், என்ன தேதியில் இந்த பந்தகால் மகோத்சவம் நடக்க போகிறது, அது முடிஞ்ச உடனே பிரம்மோற்சவம் ஆரம்பிக்க போகிறது. இந்த வருஷம் பிரம்மோற்சவம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி 15/3/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. அந்த பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறது இந்தந்த விசேஷங்கள் இந்தந்த தினங்களில் வருதுன்னு சொல்லி பெருமானிடத்தில் வாசித்து சமர்ப்பணம் பண்ணுறது. ரொம்ப விசேஷமான வைபவம். நம்ம குடும்பங்கள்லாம் சொல்லும் பொழுது நிச்சயதார்த்தம்னு சொல்லுவோம். திருக்கல்யாணம், நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் வருதுன்னா அந்த கல்யாண வைபவத்தை ஒட்டி குழந்தைகளுக்கு சில நாட்கள் முன்னாடியே இரு வீட்டாரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு இன்ன தேதியில், இன்ன கிழமையில், இன்ன லக்னத்தில், இன்ன முகூர்த்தத்தில் இந்த குழந்தைகள் 2 பேருக்கும் திருமணம் நடக்க போகிறது அப்படின்னு நிச்சயம் பண்ணுறோம் இல்லையா? அது மாதிரி பெருமானுக்கு இன்னென்ன விசேஷங்கள் இந்த தினங்களில் வருதுன்னு பெருமானுக்கு தான் முதல்ல தெரிவிக்கிறோம். தெரிவித்து அதுக்கப்புறம் அந்த வைபவங்கள் நடக்கிறதுக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணணும் சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது தான் இந்த வைபவம். பிரம்மோற்சவம்னு சொல்லும் பொழுது திருக்கல்யாணத்தை முன்னிட்டு தான் பிரம்மோற்சவம். ஏன்னா இந்த இடத்துல கல்யாண வைபவம் தான். கற்பகவள்ளிக்கு திருக்கல்யாணம். கற்பகவள்ளி மயிலாக இருந்து பெருமானை பூஜை பண்ணி பெருமான் அடையிறா. பெருமானும் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தாயாருக்கு சாப விமோசனம் தந்து தாயாரை அன்னைக்கு கரம் பிடிக்கிறார். அப்படி விசேஷமான வைபவம். திருக்கல்யாண மகோத்சவத்தை முன்னிட்டு தான் இந்த உற்சவ விழா 10 நாட்கள் நடக்கும். ஆகமங்களில் சொல்லும் பொழுது உற்சவம் விசேஷமானது. உற்சவ காலங்களில் பெருமானை தரிசனம் பண்ணணும். உற்சவ காலங்களில் சுவாமிக்கு தீபாராதனை நடக்கும். அவருடைய
அலங்கார மண்டபத்தில் திருக்கல்யாண மண்டபம் ஒன்றுவா, அலங்கார மண்டபம் ஒன்றுவா. அந்த மண்டபத்தில் அவருக்கு அலங்காரங்கள்லாம் செய்து விசேஷமான வஸ்திரங்கள் சாத்தி, விசேஷமான திருவாபரணங்கள்லாம் சாத்தி, வாசன புஷ்பங்கள்லாம் சாத்தி, பல வகையான விசேஷ நிவேதனங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணி ஆராதனை பண்ணி, வேத மந்திரங்கள் 4 வேதங்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு சொல்லக்கூடிய வேதங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணி, திருமுறைகள்லாம் சமர்ப்பணம் பண்ணி அவரை சந்தோஷிக்கச் செய்து, அதே சமயத்தில் ஆலய சிவாச்சாரிய பெருமக்கள் யஜ்யங்கள் வளர்த்து யாகங்களில் 5 விதமான அக்னியில் பெருமான ஆவாகனம் பண்ணி யாக வேள்விகள்லாம் பண்ணி ஒவ்வொரு காலமும் பெருமானுக்கு அந்த ரக்ஷசாத்தி வீதிகளில் பெருமானுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய அஸ்திரதேவரை எழுந்தருள பண்ணி அவருக்கு பலிகள்லாம் சமர்ப்பணம் பண்ணி எல்லா தேவதைகளுக்கும் சந்தோஷிக்கிறதுக்கோசரம் பலிகள் சமர்ப்பணம் பண்ணி பெருமானை சந்தோஷிக்கிறதுக்கோசரம் யஜ்யங்களில் நிறைய ஆகுதிகள் கொடுத்து அந்த ஆகுதிகளை ஒவ்வொரு வேலையும் பெருமானிடத்தில் சமர்ப்பணம் பண்ணுவார். அப்படி சமர்ப்பணம் பண்ணும் பொழுது அந்த சக்தி மேலும் மேலும் பெருகி அந்த தீபாராதனையும் பார்க்கணும். யாகசால தீபாராதனைன்னு சொல்லுவா. சுவாமிக்கு முதல்ல தீபாராதனை நடக்கும். தீபாராதனை நடந்து சுவாமி திருக்கோவில் உள்ள வலம் வருவார். வலம் வந்த உடனே யாகசாலை கிட்டக்க எழுந்தருளுவார். அங்கே யாகசாலையில் அவருக்கு தீபாராதனை நடந்து 5 பெருமக்கள் அவருக்கு ரக்ஷசாத்துவா. அந்த ஆகுதி பண்ண ஆகுதியுடைய சமர்ப்பணங்கள் எல்லாத்தையும் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுவார். அதெல்லாம் வாங்கிண்டு இந்த பொதுஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணம், உலக மக்களுக்கு அனுகிரகம் பண்ணம்னு சுவாமி வாகனங்களில் எழுந்தருளுவார். அப்படி வாகனங்களில் எழுந்தருளும் பொழுது அங்கே தரிசனம் பண்ணணும். அப்புறம் கோபுரவாசப்படி தரிசனம்னு திருக்கோவிலுடைய பிரதான கோபுரவாசலில் பெருமான தரிசனம் பண்ணம். அதுக்கப்புறம் சுவாமி 16 கால் மண்டபம்னு சொல்லக்கூடிய அந்த மண்டபத்தில் எழுந்தருளி அங்கே தீபாராதனை நடக்கும். கற்பூர ஆரத்தி தான், அந்த ஆரத்தி தரிசனம் பண்ணணும். அப்புறம் சுவாமி நகர்வலம் கிராம பிரதட்சணம்னு சொல்லக்கூடிய மாடவீதிகளில் எழுந்தருளுவார். அப்படி மாடவீதிகள்லாம் எழுந்தருளி சுவாமி வலமாக வந்து சுவாமி திருக்கோயிலுக்குள்ளே எழுந்தருளதுக்கோசரம் 16 கால் மண்டபத்தில் இருக்கும் பொழுது அங்கே பரிவேஷ தீபாராதனைன்னு ஒரு தீபாராதனை நடக்கும். அந்த தீபாராதனையும் தரிசனம் பண்ணோன்னா 10 நாட்கள் இந்த விழாவை 2 வேளையும் தரிசனம் பண்ணோம். 10 நாட்களும் நாமெல்லாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம்னு சொன்னோன்னா அப்படியே நம்ம போவோம், பேசுவோம், வருவோம். பெருமான் எழுந்தருள்கிறார்னா பெருமான் மட்டும் எழுந்தருள மாட்டார். பெருமானுடைய பெருமாட்டி, அவருடைய பெரிய குழந்தை நர்தன மகா கணபதி, அவருடைய சிறிய குழந்தை வெள்ளி தேவசேனா சமேத சிங்காரவேல பெருமான், அவருடைய அணுக்க தொண்டர் சண்டிகேஸ்வரர், இப்படி பஞ்சமூர்த்தியாக தான் பெருமான் எழுந்தருள்வார். இப்படி பெரிய குடும்பம், சிவகுடும்பம் முழுக்க 10 நாட்கள் எந்த விதமான இதுவும் பாராமல், ராப்பகல் பாராமல், நேர வேலைகள் பாராமல், இந்த பொதுஜனங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும், இந்த பொதுஜனங்களுக்கு எல்லா நலங்களும் கிடைக்கணும், நாம் இப்படி எழுந்தருள்றதுனால 30 கோடி தேவர்களும் முனிவர்களும் மகான்களும் இந்த பூலோகத்தில் இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கோசரம் வரணும், சகலவிதமான சௌக்கியங்களும் இந்த ஜனங்களுக்கு கிடைக்கணும், நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்வாங்கு வாழணும், கல்யாணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணமாகணும், கல்யாணமாகி இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கணும், வயோதிகர்களுக்கெல்லாம் ஞான வைராக்கியங்கள் ஏற்படணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறா. அதோடு இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் சுகவாழ்வு வாழ ஆசீர்வாதம் பண்ணி எழுந்தருள்றா. அப்படி எழுந்தருளக்கூடிய 10 தினங்கள் வெவ்வேறு விதமான வாகனங்களில் வருவார்.
ஒவ்வொரு வாகனமும் சிருஷ்டி கிரமமாக இருக்கும். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரகம்னு சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்தியங்கள் தான் இந்த திருக்கல்யாண பிரம்மோற்சவ விழாவில் வரும். இந்த பிரம்மோற்சவ தீபாராதனைகள் எல்லாம் ஆராதனைகள் ஒவ்வொரு ஆராதனையும் பார்த்து எல்லாத்தையும் 10 நாட்கள் பார்த்தோன்னா சிவதீட்சைக்கு சமானம்னு சொல்லி ஆகமங்கள் சொல்கிறது. எல்லாருக்கும் சிவதீட்சைன்றது அபியாசத்தில் முடியாது. ஏன்னா சிவதீட்சை வாங்கிட்டா சிவபூஜை பண்ணணும், சிவபூஜை பண்ணாமல் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு சில அனுஷ்டானங்கள் இருக்குது. பராண்ணம் சாப்பிடக்கூடாது, வெளியில் சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் சில நியதிகள் இருக்குது. அந்த நியதிகள்லாம் கடைபிடிச்சாதான் அந்த தீட்சை சம்பூர்ணமாகும். நானும் தீட்சை வாங்கிட்டேன்னு தீட்சை எடுத்துட்டு அதில் சரியாக ஒழுகலைன்னா, அதில் பழகலைன்னா அது பாபம்தான் உண்டாகும். அந்த பாபத்தினால பல ஜென்மாக்கள் நம்ம எடுத்து பெருமானை அடையும்படியான ஒரு சூழ்நிலை வரும். அதனால் தீட்சை எடுத்துட்டோன்னா அதில் என்ன நியமனம் சொல்கிறாலோ அந்த நியமனம் பிரகாரம் தான் இருக்கணும். அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைன்றதுனால பெருமானே ஒவ்வொரு வருஷமும் 10 நாட்கள் இது மாதிரி திருக்கல்யாண பிரம்மோற்சவ விழான்னு சொல்லி பண்ணி அந்த விழாக்கள் மூலமாக எல்லா ஜீவராசிகளுக்கும் தீட்சை கொடுக்கிறார். பெருமானே நேரடியாக கொடுக்கிறார். அந்த வைபவத்துக்கு முதற்கண் இன்றைய தினம் லக்ன பத்திரிகை பெருமானிடத்தில் சமர்ப்பணம் பண்ணுறோம். விழா நடக்க போகிறது. அதனால் அதை அவசியம் தரிசனம் பண்ணோம். ஏன்னா தரிசனம் பண்ணும் பொழுது அது மிகுந்த பாக்கியத்தை கொடுக்கும். கண்கள் தான் தரிசனம் பண்ணும். அப்போ சரீரம் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த நிகழ்வுகளுடைய பிரதிபலிப்பெல்லாம் நம்ம சரீரத்து மேலே படும். அப்போது சரீரம் புனிதமாகும். அதோடு மட்டும் இல்லை, மனமாகப்பட்டது அங்கே கேட்கக்கூடிய நாதத்தாலையும் நாதஸ்வர இசையில் வேத மந்திர ஒளியில் திருமறைகள் ஒளியில் ஆகம மந்திரங்கள் ஒளியில் அதை கேட்கும் பொழுது காதில் அது பட்டு ஹிருதயத்தில் அதை ரசித்து கண்களால் பார்க்கும் பொழுது நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்களும் அந்த இடத்துல ஒடுங்கி பெருமானுடைய பாதார விந்தங்களில் பஞ்ச இந்திரியங்களும் கலந்துருக்கும். அப்போ பெருமானிடத்திலேருந்து பிரதிபலிக்கக்கூடிய அந்த சக்தியாகப்பட்டது நம்மளுடைய சரீரத்தில் பிரவேசம் பண்ணி நம்ம சரீரத்துக்கு ஊக்கமும் உணர்வும் கொடுத்து நம்மளுடைய சரீரத்தை மென்மேலும் மென்மேலும் வளரச் செய்ய, நம்மளுடைய ஆத்மா பரிபக்குவம் அடையிறதுக்கு அதெல்லாம் ஹேதுவாக உறுதுணையாக இருக்கும். அதனால தான் இந்த வழிபாடுகள்லாம் அவசியம் கலந்துக்கணும். ரொம்ப விசேஷமான வைபவம் இந்த வைபவம். இதுதான் திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவாரத்தில் பதிவு செய்கிறார். மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரம வந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரநாள் ஒளிவிழா காணாதே போதியோ பும்பாவாய் அப்படின்னு சொல்கிறார். விசேஷமான இந்த திருவிழா வைபவமாகப்பட்டது கற்பகவள்ளி திருக்கல்யாண பிரம்மோற்சவ விழாவாகப்பட்டது இன்றைய தினம் ஆரம்பிக்கிறது. லக்ன பத்திரிகைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தினத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருதுன்றதை பெருமானுக்கு தான் முதல்ல சமர்ப்பணம் பண்ணணும். நமக்கு வருஷா வருஷம் அந்த விழாக்கள் நம்ம தரிசனம் பண்ணாலும் நாம் அதை சொல்லக்கூடாது. பெருமானுக்கு சமர்ப்பணமாகி பெருமான் காதால கேட்ட உடனே தான் நாமெல்லாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். விசேஷமான இந்த வைபவம் நடக்கிறதுனால அவசியம் தரிசனம் பண்ணணும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.